வணக்கம். பிஜிடிஆர்பி பாட்னியில் ப்ரீவியஸ் செஷனில் நம்ம நிலைத்த திசுக்களை பற்றி பார்த்துருந்தோம். அதில் அதாவது எளிய நிலைத்த திசுக்கள் மற்றும் கூட்டு ஆக்கு திசுக்களை பற்றி பார்த்தோம். சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ அண்ட் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ ஜென்ரலாக பார்த்துருந்தோம். ஸோ முக்கியமாக என்ன முடிச்சிருக்கோன்னு பார்த்தா கோலன் கைமா பேன் கைமா ஸ்கிலம் பற்றி பார்த்துருந்தோம். ஃபைனலாக ஸ்கிலன் கைமா செல்ஸில் ஸ்க்ளைட்ஸ் அண்டு ஃபைபர்ஸை பற்றி பார்த்துருந்தோம். அதில் முக்கியமாக நார்களுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அதாவது பொருளாதார முக்கியத்துவம் மனிதர்களுக்கு எப்படி அன்றாட தேவை பயன்படுத்த பற்றி பார்த்துருந்தோம். அதோட முடிச்சதுக்கப்புறமா வி டிஸ்கஸ் அப்போதி பிளான்ட் டிஷ்யூஸ். அதாவது என்னென்னா இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் சொல்கிறோமா இல்லை ஜைலம் அண்டு ஃப்ளோயம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை பற்றியான பாதிப்பு நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். Fibers in our daily life. Economically, fibers may be grouped as what follows. என்னன்னா textile fibers இருக்கு, surface that is textile fibers, surface fibers, soft fibers, hard fibers. That is textile fibers எடுத்தோம்னா அந்த ஃபேப்ரிக் ஐட்டமாக இருக்கட்டும் இல்லை நெக்டிங் அண்ட் காட்டேஜ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ். சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ் எடுத்தோம்னா காட்டன். சாஃப்ட் ஃபைபர்ஸ் எதுனா ஃப்ளாட்ஸு ஜூட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஃபைபர்ஸ். ஹார்ட் ஃபைபர்ஸ் எடுத்தோம்னா சிசல், கோகோனட், பைனாப்பிள், அபாக்கா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஃபைபர்ஸில் வந்துடும். ஃபைபர்ஸ் நம்ம டெய்லி லைஃப் எடுத்துக்கும் போது எக்கனாமிக்லி இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அதாவது ஃபைபர்ஸ் வந்து நிறைய தொழிற்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர்ஸ் அண்ட் ப்ரூம்ஸ் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நார்கள் வந்து அதாவது கூடைகள் நெய்வதற்கும் சேர்கள் அதாவது நாற்காலிகளை உருவாக்கத்திற்கும் மேட் பாய்களை உருவாக்கத்திற்கும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. பேப்பர் இண்டஸ்ட்ரியிலையும் அதாவது காகித தொழிற்சாலையிலையும் நம்ம அதிகமாக அந்த ஃபைபர்ஸை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஃபில்லிங் ஃபைபர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நிறைய பகுதியில் நார்களை வந்து பார்த்திங்கன்னா குஷன்ஸ்லலாம் அதாவது தலையணை சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அதிலலாம் வந்து நார்களை உள்ளடக்குவதற்கும் இந்த ஸ்க்லேமா செல்ஸை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். So fibers in our daily life, economically fibers may be grouped as follows: brush fibers, rough weaving fibers, paper making fibers, filling fibers. So brush fibers which are used to manufacture of brushes and brooms. Rough weaving fibers is used to making baskets, chairs, mats. And paper making fibers are used to wood fibers. That is a wood fibers you utilize for paper making. அடுத்து பார்க்கக்கூடியதுன்னா கூட்டு திசுக்கள். ஸோ முதல்ல நம்ம என்ன முடிச்சிருக்கோம்னா ஒரு ஃபைபர்ஸ் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் ஒரு டெய்லி லைஃப்பில் ஹியூமன் பெயின்ஸ்க்கு எந்த அளவு பயன்படக்கூடியதாக இருக்குன்னு பார்க்கும்போது ஃபைபர்ஸ் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பயன்படுத்தி பார்த்துருந்தோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸை பற்றி பார்க்குறோம், அதாவது கூட்டு திசுக்களை பற்றி பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட பணியினை மேற்கொள்ள பல்வேறு வகையான செல்களான ஒரு கூட்டமைப்பே ஒரு கூட்டு திசு என்று அழைக்கப்படுகிறது. என்னென்னா ஒரு குறிப்பிட்ட பணினா எல்லா பெண்கைமாக ஒரு குறிப்பிட்ட பணி இருக்குது, கோலன்கைமாக குறிப்பிட்ட பணி இருக்குது, அதே மாதிரி ஸ்கில்லிங்க ஒரு குறிப்பிட்ட பணி இருக்குது. ஆனால் இங்கே நம்ம கூட்டு திசுக்களை கூட பணி என்பது ஒரு வேறுபாடுடையது. ஏன்னா இது ஒரு தாவரத்தோட முழுமையான ஒரு பணியை செய்யக்கூடியதாக இருக்கும். என்னென்னா நீரானது ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஒரு தாவரத்திற்கு. அதனுடைய ஒளிச்சேர்க்கைக்கு நீர் இல்லாமல் நடைபெறாது. அப்போ அந்த ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நீரை வந்து மண்ணிலிருந்து உரிவது எது பார்த்தீங்கன்னா இந்த வேர் தான். அப்போ வேரின் வழியாக நீர் செல்லக்கூடிய இந்த நீரானது ஜைல குழாய்களில் இருந்து தான் உங்களுக்கு தாவரத்தோட மற்ற பகுதிகளுக்கு செல்ல முடியும். அப்போ இந்த ஜைல குழாய்கள் எங்கே இருக்கும்? தாவர வேர்களில் இருந்து தொடங்கி தாவரத்தோட எல்லா பகுதியிலையும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு செல் தொகுப்பு தான் இந்த கூட்டுத்திசு தொகுப்புன்னு சொல்லுவோம். அப்போ இந்த கூட்டுத்திசு தொகுப்பில் ஜைலம் மட்டும் இருக்கலாம் இல்லை, ஃப்ளோயமும் இருக்குது. இந்த ஃப்ளோயத்தை பொறுத்த வரைக்கும் அது உணவை வந்து நமக்கு கடத்தப்பட வேண்டும். ஏன்னா உணவு தயாரிக்கும் விட எங்கே ஒரு இலையில தான். அது எங்கே அந்த இலையிலேருந்து எங்கே போய் சேமித்து வைக்கப்பட வேணும்? வேரில் சேமித்து வைக்க மட்டும்தான் அந்த உணவானது அதை ஃப்ளோயம் கடத்துதுன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு தாவரத்தில் மற்ற கிளை பகுதிகளுக்கும் இல்லை மற்ற இலைகளுக்குமோ தண்டு பகுதிக்குமே உணவானது கடத்தப்பட வேண்டும். எதுக்காகனா அதோட வளர்ச்சிதை மாற்றத்திற்கு உணவு தேவைப்படும், அதனுடைய சுவாசத்திற்கு உணவு தேவைப்படும். அப்போ சுவாசம் என்பது என்றால் என்ன கேள்வி கேட்கும்போது நம்ம டெய்லி லைஃப் எல்லா ஆக்டிவிட்டிக்குமே நமக்கு ஏடிபி எனர்ஜி தேவை. அதேமாதிரி தாவரத்திற்கும் அதுடைய செயலாக்கத்திற்கும் அதனுடைய வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் கண்டிப்பாக ஏடிபி எனர்ஜி தேவை. அந்த ஏடிபி எனர்ஜியை உருவாக்கத்திற்கு அதுக்கு உணவு தேவைப்படும் போது அந்த உணவை கடத்தக்கூடிய ஒரு செல் தொகுப்பாக இருக்கக்கூடியது தான் இந்த ஃப்ளோயம் பேன்கைமா. அப்போ இந்த ஜைலம் மற்றும் ஃப்ளோயம் பேன் இந்த இரண்டு செல்லை உள்ளடக்கிய ஒரு திசு தொகுப்பு நான் கொடுக்குற பெயர் தான் கூட்டு திசுக்கள் அண்ட் ஆர் complex tissues. So it's a complex tissue is a tissue which with several types of cells, but all of them function together as a single unit. That is, it's a xylem and phloem. So you can see this diagram now. இப்போ diagram பாருங்க. First xylem போட்டிருக்கா, xylem phloem. இது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா xylem வந்து 4 வகையான செல் இருக்கும்.
அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இங்கே நான் கொடுத்துருக்குறது. சல்லடை துளைகள்னு போட்டிருக்கா இல்லையா? இந்த சல்லடை துளைகள் என்னென்னா, இந்த முதல்ல கொடுத்துருக்குது வெசல்ஸோட டயக்ராம், அதுக்கப்புறம் ட்ரக்கீட் சிலிண்டர் கொடுத்துருக்கோம். அடுத்து ஃப்ளோயம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃப்ளோயமில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சல்லடை குழாய் கூறுகள், அதாவது சி டியூப் எலிமெண்ட்ஸ் சொல்கிறோமா இல்லையா? அதுதான் சல்லடை குழாய் கூறுகள் என்று அழைக்கப்படும். இந்த டயக்ராம் நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, முதல்ல சைலம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. இன்னொரு சைலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரக்கீட்ஸ், அதன் தென் ஃபைபர்ஸ், சைலம் ஃபைபர்ஸ் இருக்குது. எல்லாமே வடிவம் வந்து வித்தியாசமாக காணப்படும். ரெண்டாவது சைலத்தை பொறுத்த வரைக்குமே அது நீரை தான் கடத்தணும், அதே நேரத்தில் கனிம ஊட்டச்சத்துக்களை கடத்தணும். இப்போ இது ரெண்டுத்தையும் கடத்தணும்னா கண்டிப்பாக அதோட செல் உள்ள என்ன இருக்கக்கூடாது, புரோட்டோபிளாசமே இருக்கக்கூடாது. அது எல்லாக்கும் எம்டி ஸ்பேஸாக இருந்தால் மட்டும்தான் அது நீரையும் கடத்த முடியும், அதே நேரத்தில் அதுக்கான கனிம ஊட்டங்களையும் கடத்த முடியும். அவள் கேள்வி என்ன கேட்பானா, சைலம் எதனை கடத்தும்னா நீரை மற்றும் கனிம ஊட்டத்தை கடத்தும். ஃப்ளோமி என்பது உணவை மட்டுமே கடத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ நீரானது எங்கேருந்து எடுத்துக்கொண்டு வர முடியும்னா, தாவரத்துடைய மண்ணிலிருந்து வேரின் மூலமாக நீரானது சைலத்தின் மூலம் கடத்தப்பட்டு அது தாவரத்தினுடைய எல்லா பகுதிக்கும் சென்றடையும் போது அது அப்வர்ட் மூவ்மெண்ட், மேல் நோக்கி செல்லக்கூடிய அந்த நீரானது ஒரு அழுத்தத்தின் காரணமாக மட்டுமே நீர் மேல் நோக்கி செல்ல முடியும். முதலில் ஏற்படும் அழுத்தம் வந்து வேறு அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. தட் இஸ் ரூட் ப்ரெஷர். ஸோ இப்போ இந்த சைலம் அண்ட் ஃப்ளோம் இல்லைன்னா ஒரு பிளான்ட்டுக்கு என்ன கிடையாது, நோ டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹியூமன் பெயின்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட் சிஸ்டம் தான் நம்மளுடைய நியூட்ரியன்ஸை சப்ளை பண்ணுது, நம்மளுடைய பிளட் சிஸ்டம் தான் O2வையும் சப்ளை பண்ணும், நம்மளோட பிளட் சிஸ்டம் தான் டிஆக்சிஜன் பிளட்டையும் ரிமூவ் பண்ணோம் நம்ம பாடியிலேருந்து. லைக்வைஸ் ஒரு பிளான்ட்டுக்கும் ஒரு வாட்டர் அண்ட் ஃப்ளோயம், அதாவது ஒரு வாட்டராக இருக்கட்டும் இல்லைனா ஃபுட்டாக இருக்கட்டும், தட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஒன்லி த்ரூ தி காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸில் 4 டைப்ஸ் ஆஃப் ஜைலம் இருக்குது, as well as 4 டைப் ஆஃப் ஃப்ளோயம் இருக்குது. நவ் யூ கேன் see தி ஃப்ளோயம் டயக்ராம். ரைட் சைடில் பாருங்கள், உங்களுக்கு அந்த ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். என்னென்னா காமனான ஒரு டயக்ராம், ஒரு ஸ்டெம் ரீஜனாக இருக்கட்டும், அந்த பகுதியில் கார்டெக்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் பித்து, கேம்பியம், எபிடெமஸ்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்களா இல்லையா? இந்த கேம்பியம் கொடுத்துருக்க ரீஜன் பாருங்கள், ஒரு ஆரோமர் போட்டிருக்காங்களா, அதுதான் உங்களுக்கு அந்த 4th டயக்ராமில் எலாபரேட் பண்ணி காட்டியிருக்கிறது. என்னென்னா கேம்பியம் ரீஜன் சொல்லக்கூடியதுன்னா அந்த வாஸ்குலர் டிஷ்யூ இருக்கக்கூடிய இடம் தான். அப்போ அந்த டயக்ராம் பாருங்கள், 4th டயக்ராமில் ஃபர்ஸ்ட் ஜைலம் போட்டிருக்கா, நடுவில் கேம்பியன் போட்டிருக்கா, அதுக்கு பக்கத்தில் ஃப்ளோயம் போட்டிருக்கு. ஸோ ஜைலம் டுவர்ட்ஸ் தி பித் ரீஜன், ஃப்ளோயம் towards the periphery region. In between the xylem and phloem, cambium is present, then we can understand it is the secondary growth of the plant. அப்போ ஜைலம் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இட்ஸ் நாட் ஒன்லி ஒரே ஒரு ஜைலம் செல் மட்டும் இருக்காது, அங்கே நிறைய ஜைலம் செல், அதாவது 4 வகை செல்களுமே பொதிந்து காணப்படும் ஒரு பகுதியில். அப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம், கலெக்டிவ்லி கால்ட் அஸ் ஜைலம். ஜைலம் அல்லது ஹெட்ரோம். கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஜைலத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஹெட்ரோம்னு சொல்லணும். வாஸ்குலர் தாவரங்களை நீரை கடத்தக்கூடியது, கடத்தல் முதன்மை செயலை செய்யக்கூடியதுன்னா ஜைலம் திசுக்கள் தான். ஜைலம் என்று சொல்லி முதல்ல நமக்கு உருவாக்கி அறிமுகப்படுத்தியவர்னா நகேலி 1858. இது சைலோஸ் கட்டை, அதாவது என்ற கிரேக்க சொல், அதாவது சைலோஸ் வுட்டுன்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த கிரேக்க சொல்லில் இருந்து தான் இந்த ஜைலம் என்ற வேர்டை வந்து நம்ம முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க. புரோகேம்பியத்திலிருந்து உண்டாகக்கூடிய ஒரு பகுதி திசுக்கள் தான் இந்த ஜைலம் திசுக்கள். ஜைலம் வந்து முதல்நிலை ஜைலம், இரண்டாவது ஜைலம் இந்த இரண்டாக அழைக்கப்படும். இந்த முதல்நிலை ஜைலம் தான், அதாவது முதல்ல இருக்கக்கூடிய இந்த ஜைலம் எந்த செல்ஸை உருவாக்கணும்னா பிரைமரி, அதாவது பிரைமரி ரேஞ்ச்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த முதல்நிலை சைலத்தை உருவாக்கும். வாஸ்குலர் கேம்பியம் எதுனா இரண்டாம் நிலை உருவாக்கும், செகண்டரி க்ரோத். பிரைமரி க்ரோத் அண்ட் செகண்டரி க்ரோத் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் பிரைமரி க்ரோத்துக்கு உருவாக்க முக்கிய காரணம் முதல்நிலை சைலம், செகண்டரி க்ரோத் உருவாக்க முக்கிய காரணம் வாஸ்குலர் கேம்பியம். இதுதான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க டைரக்ட் கொஸ்டினாவே. முதல்நிலை சைல கூறுகள், அதாவது புரோட்டோசைலம், அதாவது முதல்நிலை சைலக்கூறுகள் என்றால் என்னன்னா முதல்ல உருவாகும் எங்க புரோட்டோசைலம், அதுதான் முதல்நிலை சைலக்கூறுகள். அதுக்கப்புறமா பின்னால் உருவாகிற அந்த சைலத்தை நம்ம கொடுக்கறது தான் பின்னர் உருவாகும் சைலக்கூறுகள் மெட்டாசைலம். முதல்ல உருவாகுது புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் தி பித் ரீஜன். அதுக்கு பிறகு உருவாகக்கூடியது எல்லாமே மெட்டாசைலம், வடிவத்தில் ரொம்ப பெருசாக இருக்கும், டுவர்ட்ஸ் தி பெரிபெரி ரீஜன். ஸோ அப்போ புரோட்டோசைலம் மெட்டாசைலம்ன்றது என்னென்னா அது எப்படி முதல்ல உருவாகுதுன்னு அடிப்படையில் தான் பிரிச்சிருக்கோம். xylem, the xylem is the principal water conducting tissue in a vascular plant. The term xylem was introduced by Naheli 1858 and it is derived from the Greek word that is xylos, means wood. So procambium is responsible for the formation of primary xylem. Vascular cambium is responsible for the secondary xylem. First formed primary xylem is called protoxylem. Later formed primary xylem is called metaxylem. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தா இந்த டயக்ராம் என்ன கொடுத்துருக்கோம்னா பொதுவாக ஒரு ஜைலத்தோடைய நீள்வெட்டு தோற்றத்தை கொடுத்துருக்கோம்.
இந்த தோட்டத்தில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா 4 வகையான சில்லு நாம் இப்போ இதில் பார்க்க முடியும். என்ன 4 வகையான சில்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜைலம் பேன்கை ஜைலத்தில் இருக்கக்கூடிய ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ், ஜைலம் பென்கைமா, ஜைலம் ஃபைபர்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 4 வகை செல்களில் ஒரு செல்லு மட்டும் தான் லிவிங் செல். அந்த ஒரு லிவிங் செல் எதுனா ஜைலம் பென்கைமா மட்டும்தான். இது கொஸ்டின் கேட்பாங்க. இது எல்லாமே டெட் செல்ஸ் தான். ஏன்னா அதை நீரை கடத்தணும், கனிம ஊட்டத்தை கடத்தணும். கண்டிப்பாக டெட் செல்ஸாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியக்கூறாக இருக்கும். ஏன்னா டெட் செல்ஸில் கண்டிப்பாக புரோட்டோபிளாசம் இருக்காது. மற்றபடி உங்களுக்கு எந்த சைட்டோபிளாசம் கூழ்மமும் இருக்க போகிறதில்ல. எந்த ஃபிசியாலஜி ஆக்டிவிட்டியுமே கிடையாது. ஜஸ்ட் வாட்டர் மட்டும்தான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது த்ரூ தி பிளான்ட் சிஸ்டம் த்ரூ தி ஜைலம். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள். ஜைலம் வெட்டு தோட்டம் கொடுத்துருக்கா இல்லையா? அதில் கீழே இருந்து பாருங்கள். முதல் லேயர் பேன்கைமா கொடுத்துருக்கா, பேன்கைமா சிறுகளாக இருக்குன்னு கொடுத்துருக்கு பாருங்கள். அதுக்கு அடுத்த டயக்ராமில் ஜைலம் குறுக்கு வெட்டு தோட்டம் 2 கொடுத்துருக்கு பாருங்கள். அப்போ ஒன்று டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறமா கிராஸ் செக்ஷனும் கொடுத்துருக்கு. ரெண்டுத்தையும் அப்படியே நம்ம கம்பேர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஜைலம் முடிச்சுட்டு அந்த ஜைலத்துடைய கம்பாரிசன் நம்ம பார்க்கணும். இந்த பக்கம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதோட இங்கிலீஷ், அதாவது பேன்கைமா செல்ஸ் அந்த வளைய தடிப்புனா இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்ல ஆங்குலார் எலிமெண்ட்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு ரைட் சைடில் இங்கிலீஷில் இருக்கிற டயக்ராமும் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே என்ன ரெண்டுமே நம்ம என்ன கம்பேரிசன் பண்ண போகிறோம்னா அது கிராஸ் செக்ஷன் ஆஸ் வெல் தி டிரான்ஸ்ஃபர் செக்ஷனில் பேன்கைமா செல்கள், அதுக்கப்புறம் வளைய தடுப்பு செல்கள் அதாவது ஆங்குலார் எலிமெண்ட்ஸு, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய செல் தொகுப்பு பார்த்திங்கன்னா சுருள் கூறுகள் அதாவது ஸ்பைரல் எலிமெண்ட்டு. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு ஜைல பகுதி மட்டும் இருக்காது, நிறைய ஜைலம் வந்து பொதிந்து காணப்படும். ஏன்னா நீரானது அதிகமான அளவு தாழ்த்து கடத்தப்படணும்னா ஒரு தொகுப்பாக தான் ஜைல குழாய்கள் இருக்கணும். ஒரே வடிவத்தில் மட்டும் ஜைல குழாய்கள் இல்லை, வெவ்வேறு வடிவத்தில் ஜைல குழாய்கள் காணப்படும். அதுதான் இங்கே பார்த்துட்ருக்கோம். இந்த வளைவு தடிப்பு என்பதும் ஒரு ஜைலம் தான், அதுவும் ஆங்குலார் எலிமெண்ட் ஆஃப் ஜைலம். அதே மாதிரி ஸ்பைரல் எலிமெண்ட் ஆஃப் ஜைலம் இருக்குது, சுருள் வடிவத்துலேயும் ஜைலம் இருக்கும். அது திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த வடிவத்துக்கு நடுவில் திரும்ப பேன்கைமா செல்ஸ் வருது. அகைன் இந்த பேன்கைமா செல்ஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு அதாவது வடிவ சுருள் துடிப்பு காணப்படுகிறது. அதாவது ஸ்கெலாரிஃபார்ம், வடிவ சுருள் துடிப்புனா ஸ்கெலாரிஃபார்ம் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏணி மாதிரி போகுதுன்னு சொல்லுவோம். என்னென்னா அதாவது வலைப்பின்னல் ரெட்டிகுலேட்ன்றோம். அப்போ பேன்கைமாஸ் வந்து ஒன்று வடிவ சுருள் ஸ்பைரல் வடிவ சுருள்னு சொல்லும்போது சுருள் வடிவத்தில் வரக்கூடியது பார்க்குறோம். திரும்பவும் வந்து அது ஸ்கெலாரிஃபார்ம் எலிமெண்ட் நம்ம எப்போ சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அது ஏணி வடிவத்துக்கு போகும்போது அண்ட் தென் ஏணி வடிவ வலைப்பின்னல் நம்ம எப்படின்னா ரெட்டிகுலேட், அதாவது திரும்பவும் வலைப்பின்னல் வடிவத்துக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் ஏணி வடிவத்துக்கு வருது, அது நம்ம ஸ்கெலாரிஃபார்ம்னு சொல்கிறோம். அப்போது தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் பேன்கைமா செல் வந்து பொதிந்து காணப்படும். இந்த ஒவ்வொரு பேன்கைமா செல்லுக்கு இடையிடையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறான வடிவத்தில் இருக்கக்கூடிய ஜைலத்துடைய செல்கள் காணப்படும். இந்த ஜைல குழாய்கள் எல்லாமே எதுக்காக நீரை கடத்துறதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்படிங்கன்னா தெரிஞ்சுக்கணும் ஒரே வடிவத்தில் ஜைல செல்கள் இருக்காது, வெவ்வேறு வடிவத்தில் காணப்படும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த வடிவங்கள். அப்போ ஜைலத்துடைய வடிவங்கள் எடுத்துக்கணும்னா வளையத்துடிப்பு வடிவத்தில் இருக்கும், சுருள் கூறு வடிவத்தில் இருக்கும், அதுக்கப்புறம் வடிவ சுருள் தடித்த பகுதி காணப்படும், ஸ்கெலாரிஃபார்ம் ஏணி வடிவத்தில் இருக்கும், ரெட்டிகுலேட் வடிவத்தில் இருக்கும், அதுக்கப்புறம் குழி வடிவத்திலையும் ஜைல குழாய்கள் அதாவது பிட்டட் வெசல்ஸ் நம்ம சொல்லக்கூடியது. கடைசியாக இருக்கு பாருங்க குழி குழாயின்னு சொல்கிறோம், அதாவது பிட்டட் வெசல்ஸ். இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஜைலம் அந்த பகுதியை எந்த வகையில் நீரை கடத்திற்கு பயன்படுறதை பார்க்குறோம். நம்ம மட்டும் ஜைலம் என்ன வகையான ஜைலம்ஸ் இருக்குன்னு பார்த்தா ட்ரக்கேட்ஸ், ஜைல குழாய்கள் அல்லது ட்ரக்கியா, ஜைலம் நார்கள், அல்லது ஜைலம் ஃபைபர்ஸ், ஜைலம் பேன்கைமா அல்லது ஜைலம் வெசல்ஸ். அதாவது நம்ம ஒரு ஜைலம் ட்ரக்கீட்ஸு, ஜைலம் குழாயாக இருக்கட்டும், இல்லை ஜைலம் ஃபைபர்ஸ் அண்ட் தென் ஃபைனலாக நம்ம ஜைலம் பேன்கைமான்னு பார்க்கணும். அப்போ இந்த there's a 4 types of xylem cells are present in the plant system. So this is a diagram for the different type of tracheids and vessels, because the tracheids and vessels mostly conduct the water, because not all 4 type of xylems undergo the transport mechanism. So என்னன்னா tracheid and vessels மட்டும் தான் நீரை கடத்துவதாக இருக்கும். இந்த ஜைலம் ஃபைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜாக இருக்கும், டேனினை ஸ்டோர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அந்த ஜைலம் ஃபைபர்ஸ் உதவும். இந்த ஜைலம் பேன்கைமா செல்ஸ் வந்துன்னா உங்களுக்கு ரேடியல் மூமெண்ட் ஆஃப் தி வாட்டர் அதாவது ரேடியல் மூமெண்ட்டில் வாட்டரை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஜைலம் பேன்கைமா தேவைப்படும். கேள்வி இதுதான் கேட்பாங்க, ரேடியல் ரேஸில் அதாவது ரேடியல் அரேஞ்ச்மெண்ட்டில் வாட்டர் வந்து மூவ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் இருப்பது இந்த ஜைலம் பேன்கைமா செல்ஸ். கொஸ்டின் அதுதான் உங்களுக்கு. இங்கே கொடுத்த டயக்ராம் என்னென்னு பார்க்கும்போது செகண்டரி வால், இந்த செகண்டரி வால் ஏன்னா பிரைமரி வால் முதல்நிலை செல்ஸோ இரண்டாம் நிலை செல்ஸோ மூன்றாம் நிலை செல்ஸோ இருக்கும்.
இந்த பிரைமரி செல், செகண்டரி செல் வால், டெர்ஷியரி செல் வால் சொல்கிறோமா இல்லையா, மூன்றாவது செல் வால், அந்த அடிப்படையில் டைப்ஸ் ஆஃப் செகண்டரி வால் திக்கனிங் இன் ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ். அப்போ கொடுத்துருக்க டயக்ராம் பாருங்கள், ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் வந்து ஆங்குலார் வடிவத்தில் வெசல்ஸும் இருக்கும், ட்ரக்கீட்ஸும் இருக்கும். ஸ்பைரலாகவும் ட்ரக்கீட்ஸ் இருக்கும், வெசல்ஸ் இருக்கலாம். ரெட்டிகுலேட் ஷேப்லேயும் இருக்கும், ஸ்கலரிஃபார்ம். இந்த வடிவம் எல்லாம் நான் இப்போ தான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். என்டையராக ஜைலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே வடிவத்தில் ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் இருக்க போகிறது இல்லை. ட்ரக்கீட்ஸ் வெசல் ஆங்குலராகவும் இருக்கலாம், ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் வந்து ஸ்பைரல் வடிவத்திலையும் இருக்க முடியும். பிட்டட் அதாவது பிட்டடான்னு சொல்லும் போது உங்களுக்கு சிறிய குழி வடிவத்திலையும் வெசல்ஸ் காணப்படும், திக்கனிங்காகவும் வெசல்ஸ் காணப்படும். அப்போ மோஸ்ட்லி ட்ரக்கீட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பாயிண்டடாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த ட்ரக்கீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலேட் வடிவத்திலும் இருக்கும், ஸ்பைரல் வடிவத்திலையும் காணப்படும். ஜைலம் ட்ரக்கீடுகள். அப்போது என்ன ஒரு பணி நம்ம பார்த்தோம்னா, நீண்ட அல்லது குழாய் போன்ற அமைப்புடையது. ஸோ ட்ரக்கீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எலாங்கேட்டட் டியூப்லைக் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லலாம், வித் டேப்பரிங் எண்ட். இந்த டேப்பரிங் எண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்டடாக இருக்குன்றோம். அந்த பாயிண்டட் தான் நம்ம டேப்பரிங் எண்டுன்னு சொல்கிறோம். அதில் செல்வால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக லிக்னிஃபைடாக இருக்கும். எதுக்காகனா நீரை கடத்தணும். அப்போ அந்த செல் எப்படி இருக்கணும், ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். ஸோ ஆல்ரெடி வந்து அது உள்ள புரோட்டோபிளாசம் இல்லை, அப்போ நான் லிவிங் ஒரு செல்லாக தான் இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கீட் செல்ஸு. ஏன்னா முழுவாக நீர் தான் அங்கே அதிகமாக கடத்தப்படுவதனால உள்ள எந்த புரோட்டோபிளாசமும் இருக்க போகலாம், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தடித்த லிக்னேஸோருடைய ஒரு இறந்த செல் தான் ட்ரக்கீட்ஸு. செல்லு முனைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மழுங்கிய, ரொம்ப சின்னதாக ஒரு பாயிண்ட்டை சிறுத்து காணப்படும். ஒரு சின்ன பாயிண்ட்டை தான் நம்ம உளின்னு சொல்லுவோம், உளி போன்ற அமைப்படி தான் இருக்கும். இதன் செல்களில் புரோட்டோபிளாசம் இருக்காதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எந்த பொருளுமே இதுக்குள்ளே இருக்காது. சிறிய அங்கங்கே பெரிய உட்குழல் பகுதி பிட்டு வந்து அதிகமாக காணப்படும். முக்கியமான பணு நீரை கடத்தணும். அது மட்டும் இல்லாமல் தாவர உடலுக்கு எனர்ஜி ஆற்றலை தருவதும் இந்த ட்ரக்கீட்ஸ் தான். Xylem tracheids, it is present in vascular plants, group like pteridophytes, gymnosperms, that is a non-flowering plants, and the flowering plants called angiosperm plants. It is an elongated tubular dead cells with hard, thicker and lignified walls. The rains are tapering, blunt or chisel-like structure. It has imperforator without pores. That means there is no pores in the imperforated ends. There is no pores in the imperforated ends, but it has the pit. The chief water conducting elements of the xylem is in gymnosperm is tracheids, but vessels are absent in the gymnosperms. They have a large lumen without any content. They transport water and mineral salts and conducting upward direction of the water. So this is occur due to the pressure which is generated in the root, and that pressure is called root pressure. Simultaneously, the pressure also created by the addition, cohesion and surface tension, that is called transpiration pull, which is responsible for the movement of the water upward. Xylem நார்கள், xylem fibers. xylத்துடன் இணைந்து காணப்படுகின்ற ஒரு ஸ்க்லென்கைமா நார்கள் xylem நார்கள் எனப்பட அழைக்கப்படுகிறது. ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த xylem fibers இருக்கக்கூடிய அந்த செல்கள், அதாவது xylem நாரில் இருக்கக்கூடிய செல்கள் என்னென்னா ஸ்க்லென்கைமா செல்ஸ் தான். ஏன்னா நாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அங்கே என்ன தான் இருக்கணும், ஸ்க்லென்கைமா செல்ஸ் தான் இருக்கணும். xylem நார்கள் செல் சுவர் லிக்னியால் ஆனது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் நார்கள் வருதோ அதெல்லாம் ஸ்க்லென்கைமா செல்ஸ். எங்கெல்லாம் ஸ்க்லென் செல்ஸ் சொல்கிறோமோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே ஞாபகத்தை வச்சுக்கணுன்னா அது லிக்னின் வந்து அதிகமாக பொதிந்து காணப்படும் அந்த மூலக்கூறு வந்து அதிகமாக அந்த செல்ஸோட இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு குறுகிய செல் அறை கொண்டு தான் இருக்கும். இது xylem ஃபைபர்ஸ். அதை மாதிரி பார்த்துருக்கோம். உயிரற்ற செல்லுன்னு தெரியும். நீரை கடத்தாது, ஆனால் உங்களுக்கு தாங்க தெரியும், சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் இரண்டாம் நிலை சைலங்களில் காணப்படுகின்றன. xylem நார்கள் லிப்ரிஃபார்ம் நார்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. இது உங்களுக்கு டேரக்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. எந்த நார்கள் வந்து உங்களுக்கு லிப்ரிஃபார்ம் நார்கள் என்று அழைக்கப்படுதுன்னா அந்த xylem நார்கள். xylem fibers, the fibers of sclerenchymas associated with the xylem are known as xylem fibers. Xylem fibers are dead cells and have lignified cell wall with a narrow lumen. Lumen, so it's an empty space in the fibers. They cannot conduct water, but being stronger mechanical support, they are present both primary and secondary growth of the xylem. Xylem fibers also called libriform fibers. xyla குழாய்கள் அல்லது ட்ரக்கியா, வெசல்ஸ் ஆர் ட்ரக்கியா. ஸோ நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ட்ரக்கீட்ஸ் நம்ம தனியாக பார்க்குறோம். ட்ரக்கீட்ஸோட வடிவம் வந்து தனி. வெசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் இருக்கும். அப்போ xyla குழாய்கள், அதாவது இந்த வெசல்ஸ்ன்னு சொல்கிறோமா இல்லையா, இந்த வெசல்ஸ் வந்து ஒரு நீண்ட அமைப்படி தான் நம்ம கருதும். ஏன்னா இதுவும்
ஒரு ஜைல வெசல்ஸ் எப்படி இருக்கோ, அதாவது ட்ரக்கீட்ஸ் எப்படி இருக்கோ, அதே மாரி தான் வெசல்ஸ். ஆனா வடிவம் மட்டும் கொஞ்சம் மாறுபட்டு காணப்படும். அதான் அந்த வெசல்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன ஜைல குழாய்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஒன்றோடு ஒண்ணு இணைக்கப்பட்டிருக்கும். அடுத்தடுத்து இணைக்கப்பட்டிருக்கும். இதே மாரி தான் ட்ரக்கீட்ஸும் இணைக்கப்பட்டிருக்கும். ஆனா அது பிட்டட் எண்டட் அதாவது பாயிண்டட் எண்டா இருக்கு. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜைல குழாய்க்கும், இன்னொரு ஜைல குழாய்க்கும் இடைப்பட்ட அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் லேயர் மாரி இருக்கும். அது வந்து 2 ஜைல குழாய்கள வந்து இணைக்கக்கூடியதா இருக்கும். இதுவும் ஒரு கேள்வியா உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ ஜைல குழாயில பொறுத்தவரைக்கும், அது வரிசையான செல்களை கொண்டதா இருக்கும். ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து ஒரு ஜைலம் மெம்பர்ஸா தொடர்ச்சியா காணப்படும். இது வந்து ஒரு முனை திறவுகள் உள்ளன. அதான் நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அந்த மிடில் லேயர்ன்னு சொல்றோம். இவற்றின் முனை சுவரில் திறவுகள் உள்ளன. இதன் செல் அறை ட்ரக்கீட்களை விட அகலமானதாக காணப்படும். அப்போ ட்ரக்கீட்ஸை விட அகலமான ஒரு செல் அறை கொண்டுள்ளது எதுனா ஜைல குழாய்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் 2 வகையான தட்டுகள் நம்ம சொல்லலாம். ஒண்ணு ஒற்றை துளை தட்டுனா அது மேங்கிஃபெரா. அந்த மேங்கிஃபெரா இண்டிகான்னு சொல்றோமா இங்க இல்லையா? அந்த மாம்பழத்துக்கு நம்ம கொடுக்குறது மேங்கிஃபெரா இண்டிகா. ஸோ இப்போ இந்த தாவரத்துக்கு பொறுத்தவரைக்கும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒற்றை துளை தட்டு யாருக்கு ரெப்ரசன்ட் பண்றோம்னா, ஜைல குழாய்கள் வெசல்ஸ்க்கு. துளை திறவு தட்டு அதாவது பல துளைகளை கொண்டு காணப்படும். அந்த பல துளைகளை கொண்டு காணப்படும் அந்த நிகழ்வுக்கு நம்ம கொடுக்குற பெயர் தான் பழத்துளை தட்டு. எடுத்துக்காட்டாக லிரியோடென்ட்ரான். இந்த லிரியோடென்ட்ரான் தாவரம் வந்து எதற்கு உதாரணம்னா, பழத்துளை திறவு தட்டுக்கு உதாரணம். அப்போ அந்த பிளேட்ஸ் வந்து பார்க்கணும், நிறைய பிளேட்ஸ் காணப்படும். அப்போ சி பிளேட்ஸ்ன்னு சொன்னா அது எதுல பார்ப்போம்னா ஃப்ளோயத்துல பார்ப்போம். அதே மாதிரி இவங்க வெசல்ஸ் ஜைலம் வெசல்ஸ் என்ன காணப்படும்னா இந்த பிளேட்ஸ் வழியா நம்ம தட்டு அமைப்பு காணப்படும். அதன் அடிப்படையில் நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோம்னா ஒற்றை துளை தட்டு பல துளை திறவு தட்டு என்று அழைக்கப்படுகிறது. எக்ஸாம்பிள் ஒன்று மேங்கிஃபெரா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லிரியோடென்ட்ரான். Vessels are elongated tube-like structure or some vessels are look like cylindrical in structure. They are dead cells formed from a row of vessels placed placed end to end. They are perforated at the end walls. The lumen is wider than tracheids. Due to the dissolution of the entire cell wall, a single pore is formed at the perforation plate. It is called simple perforation plate. So, a single pore is formed at the perforation plate. So, it is called simple perforation plate. Example, Mangifera. If the perforation plate has many pores, then it is called as multiple perforation plate. Example is Liriodendron. அடுத்து பார்க்கக்கூடியது xylem parenchyma. Xylem parenchyma பொறுத்தவரைக்கும் என்ன, it's a only living cell in the xylem tissues. அப்போ இந்த செல்லை பொறுத்த வரைக்கும் செல்ஸ் ரொம்ப மெல்லிய, ஏன்னா லிவிங் செல்ஸ் சொல்லிட்டோம், கண்டிப்பாக செல்ஸ் எப்படி தான் இருக்கணும், மெல்லிய தான் இருக்கணும். செல்லுலோஸ் அதிகமாக பொதிந்து காணப்படும். ஏதோ ஒரு செல்லுலோஸ் மூலக்கூறு அதிகமாக காணப்படும். பேனோசைம் வந்து பார்த்தீங்கன்னா நீள்போக்காக காணப்படும். அதே நேரத்தில் அச்சு குறிப்பிட்ட அச்சில் நீள்போக்கு அச்சில் காணப்படுவதனால இது அச்சு பெருங்காயம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆரப்போக்குக்காக அமைந்துள்ள பேரன்கைமா கதிர் பேரன்கைமா என்றும் அதாவது ரே பேரன்கைமா என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ரே பேரன்கைமா தான் என்ன பண்ணுன்னா வாட்டர் கண்டக்ட்ல இன்வால்வ் ஆகணும். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 2ஆம் நிலை ஜைலம் அச்சு மற்றும் கதிர் பேரன்கைமாகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜைல தொகுப்பு தான் இந்த ஜைலம் பேரன்கைமா. பேரன்கைமா முக்கியமான வேலை என்னன்னா உணவு பொருட்களை சேமிப்பது, ரொம்ப முக்கியமான வேலை. உணவுப் பொருட்களை சேமிப்பது ஜைலம் பேரன்கைமா. சிறிதளவு நீரையும் அது கடத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ நீரை கடத்துவது மற்றும் உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கும், இந்த 2 வேலை செய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா xylem parenchyma. Xylem parenchyma, these are the only living in the xylem tissue. The cell wall is thin and made up of cellulose. So the parenchyma cells, it's a thin because it undergoes the specific function, as well as the parenchyma cells are arranged longitudinally, and so that it is called as axial parenchyma cells. Ray parenchyma cells arranged in radial rows. If it is arranged in radial rows, then it is called ray parenchyma cells. So the ray parenchyma cells involves in the transport of the water. Secondary xylem consists of both axial and ray parenchyma cells. What is the function of the parenchyma, xylem parenchyma? It's conductive. That means parenchyma cells conduct the water transport, and it also stored food materials, especially tannin compound. Phloem. ஃப்ளோயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இட் வாஸ் லெப்டோம். ஸோ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்னா ஹோல்ட்ரோம் பார்க்கும்போது அது ஜைலன்றதை பார்த்தோம். ஃப்ளோயத்துக்கு இன்னொரு பேர் என்ன, லெப்டோம். வேஸ்குலார் தாவரங்களில் உணவை கடத்தக்கூடிய உணவுப் பொருட்களை கடத்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வகை திசு தொகுப்பு ஃப்ளோயம் பேரன்கைமா. ப்ரோகேம்பியத்திலிருந்து உண்டாகும் ஃப்ளோயம் முதல்நிலை ஃப்ளோயம் என்று அழைக்கப்படுகிறது.
வாஸ்குலர் கேமியத்தில் உண்டாகக்கூடிய அந்த ஃப்ளோயத்தை நம்ம கொடுக்குற பேர் தான் இரண்டாம் நிலை ஃப்ளோயம் என்று அழைக்கப்படுகிறது. இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது ப்ரோ கேமியத்தில் இருந்தால் முதல்நிலை ஃப்ளோயம், அதே மாதிரி வாஸ்குலர் கேமியத்தில் இருந்தால் இரண்டாம் நிலை ஃப்ளோயம் என்று. இந்த ஃப்ளோயம் கூறுகள், அதாவது ஃப்ளோயம் நாங்கள் 4 வகை பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஃப்ளோயம் கூறுகள் புரோட்டோஃப்ளோயம் எனவும் பின்னர் அழைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஃப்ளோயம் கூறுகளை வந்து மெட்டாஃப்ளோயம் என்றும் அழைக்கப்படுது. அதாவது புரோட்டோஃப்ளோயம், அதாவது முதல்ல உருவாகிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், புரோட்டோஃப்ளோயம். அதுவே அதுக்கு பிந்தைய நிலையில் உருவாக்கக்கூடிய அந்த ஃப்ளோயத்துக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் மெட்டாஃப்ளோயம் என்று அழைக்கப்படும். எப்படி ஜைலத்தில் வந்து முதல்ல உருவாகிற ஜைலத்துக்கு பேர் புரோட்டோசைலமும் அதன் பிறகு உருவாக்கக்கூடிய ஜைலத்துக்கு மெட்டாசைலம் என்று அழைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த ஃப்ளோயத்துக்கும் இருக்குது. இதோட முக்கிய வேலை என்ன ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உணவை கடத்துவதுதான் பார்த்துருக்கோம். மெட்டாஃப்ளோயம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையும் போது முழுதுமாக அது நசிங்கிற தன்மை, அதாவது அது செயல்படும் தன்மை இழந்துடும்னு சொல்கிறோம். புரோட்டோஃப்ளோயம் வாழ்நாள் வந்து ரொம்ப குறுகியதாக இருக்கும். புரோட்டோன் வாழ்நாள் ரொம்ப குறுகியதாக இருக்கும். மெட்டாஃப்ளோயம் வளர்ச்சி என்பது சுத்தமாக நசுக்கப்படுகிறது. ஏன்னா அதோட அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஃபுல்லாக உருமாறுவதற்கு முக்கிய காரணம் இருக்குதுன்னா இந்த ஃப்ளோயத்தில் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதும் எதுனா இந்த ஃப்ளோயம் தான். இந்த ஃப்ளோயம்ன்ற வார்த்தை மூலம் பயன்படுத்தி யாருன்னா நகேலி. அகைன் நம்ம வந்து என்னெல்லாம் பார்க்கணும், ஒரு தியரிட்டிக்கலாக வந்து கொள்கையை முதல்ல சொல்லவா இருக்கணும், இல்லை ஜெயலன்ற வார்த்தை முதல்ல பயன்படுத்த தான் இருக்கட்டும். அப்போ ஃப்ளோயம்ன்ற வார்த்தையை நமக்கு உருவாக்கி கொடுத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா நகேலி தான். 1858ஆம் ஆண்டு தான் இந்த வார்த்தையை அவர் அறிமுகப்படுத்துகிறார். ஃப்ளோயம் இஸ் தி ஃபுட் conducting complex tissues of vascular plants. The term phloem was coined by C. Nageli, 1858. The phloem which is derived from procambium is called primary phloem, and the phloem which is derived from the vascular cambium, that is called secondary phloem. Early formed primary phloem is called protophloem, whereas the later formed primary phloem is called metaphlloem. This is a question they'll ask you. The primary phloem is a two type, protophloem and metaphlloem. Protophloem is short-lived. It gets crushed by developing metaphlloem. So, இப்போ இந்த டயக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டயக்ராம் தான். அதாவது 4 types of phloem tissues இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் தான். முதல் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் திசுவின் நீள்வெட்டு தோற்றம் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த பக்கம் அதோடைய இங்கிலீஷ் வெர்ஷன் உள்ள டயக்ராம் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைட் டயக்ராம் பாருங்கள். அதில் உங்களுக்கு சலடைப்பு, அதாவது முதல்ல இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவி டியூப்ஸ், அது சென்டரில் இருக்கிறது சிவி டியூப்ஸு. சல்லடை பொருள்கள்னு கொடுத்துருக்கு. என்னென்னா அந்த பிளேட்டு இருக்க சல்லடை தட்டுக்கு பகுதியில் இருக்க இடையில 2 சில சிவி டியூப்ஸ்க்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதிக்கு பேர் தான் சல்லடை தட்டு என்று அழைக்கப்படுகிறது. அந்த 2 சல்லடை குழாய்களில் இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு பேர் தான் சல்லடை பொருள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு ஃப்ளோயத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோயம் வந்து முதல்ல நடுவில் இருக்கிறது சிவி டியூப்ஸ் இருக்கும். சிவி டியூப் பக்கத்தில் இருக்கிறது கம்பானியன் செல்ஸ் இருக்கும். கம்பானியன் செல்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு என்னென்னா ஃப்ளோயம் பேன்கைமாவும், இன்னொரு பகுதியில் வந்து சல்லடை கூறுகள், அதாவது சீவ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். இதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ என்னென்னா வாட் ஆர் தி செல்ஸ் ப்ரெசன்ட், சி டியூப்ஸ், கம்பானியன் செல்ஸ், ஃப்ளோயம் பேன்கைமா அண்ட் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். அப்போ சென்டரில் யார் இருக்கணும், சி டியூப் தான் இருக்கணும். ஒரு ஃப்ளோயத்தில் அது நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோயம் திசு எதுனா சி டியூப் தான். சி டியூப் பக்கத்தில் எதுனா கம்பானியன் செல்ஸ் இருக்கணும். கம்பானியன் செல்ஸ் அடுத்து என்ன வரும்னா உங்களுக்கு ஃப்ளோயம் பென்கைமா வரும், இந்த பக்கம் ஃப்ளோயம் ஃபைபர்ஸும் வரும். ஸோ இப்போ என்னென்னா ஒரு உணவு வந்து எங்கே உற்பத்தி செய்யப்படுதுன்னா தாவர இடைப்பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்படி தாவர இடைப்பொருள் உற்பத்தி செய்யப்பட்ட உணவானது அதோடைய பேலிசைட் பென்கைமாவில் இருந்து வாஸ்குலர் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய ஃப்ளோயத்துக்கு வரணும்னா முதல்ல எந்த திசுவில் உள் நுழைந்ததுக்கு அப்புறமா தான் அது ஜைலத்துக்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோயத்தோடைய கம்பானியன் செல்ஸ் தான். ஏன்னா ஒரு ஃப்ளோயத்தில் உயிருள்ள செல்லை நம்ம எதை கருதுறோம்னா அது கம்பானியன் செல்லை மட்டும்தான். அப்போ நம்ம இங்கே என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்னா, ஒரு பிளாலிசைட் பேன்கைமா, ஒரு இலையில கூட பிளாலிசைட் பேன்கைமா அதனுடைய உணவை கம்பானியன் செல்ஸ்க்கு அனுப்புனதுக்கப்புறமா கம்பானியன் செல்ஸ்லேருந்து, அதாவது துணை செல்லில் இருந்து தான் அந்த உணவானது, அந்த குளுக்கோஸ் மாலிகூல் சொல்லக்கூடிய சுக்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சி டியூப்க்கு வரும். அப்போது யார் தான் அந்த உணவை கடத்துகிறாங்க இந்த தாவரத்தோட முழுமையான பகுதிக்குன்னு பார்த்தீங்கன்னா சல்லடை குழாய்கள் மட்டும்தான். அப்போ நடுவில் இருக்கிறதே ஞாபகத்துக்கு வச்சுக்கணும், நடுவில் இருக்க அந்த ஃப்ளோயம் திசு எதுன்னா சல்லடை குழாய் திசுக்கள் மட்டும்தான். இப்போ அந்த டயக்ராம் பாருங்கள், சல்லடை குழாயை பொறுத்த வரைக்கும் அது வடிவமைப்பை பார்த்தீங்கன்னா 2 பக்கமே உங்களுக்கு அந்த சி பிளேட்ஸ் இருக்கும். அதாவது சல்லடை பொருளை உள்ளடக்கிய அந்த எண்டு பகுதி வந்து சல்லடை தட்டுகள் என்று அழைக்கின்றோம். இந்த சல்லடை தட்டுகள் என்னன்னா அதோடைய செல் வால் தான். ஒரு ஸ்கிலங்கேமில் செல் வால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இல்லாமல் சின்ன ஒரு தட்டுகள் போன்ற வடிவத்தில் தொடர்ச்சியாக காணப்படும். அந்த கேப்பில் தான் உங்களுக்கு அந்த ஃபுட் மாலிகூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். எப்படின்னா ஒரு சீவ் எலிமெண்ட்ஸ்லேருந்து அடுத்த சீவ் எலிமெண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ அதுக்கு இப்போ இந்த உணவு வந்து கடத்தப்படணும்னா பக்கத்துலேயே உங்களுக்கு ஜைலம் செல்ஸும் இருக்கும். எதுக்குன்னா நீர் உள்ளே வரணும். அது ஒரு தனியாக ஒரு கடினமான பொருள் வந்து எளிதில் வந்து கடத்தப்பட முடியாது. அப்போ பக்கத்தில் கூட சைல குழாய்கள் கொடுக்குற நீரை பயன்படுத்தி அது கூழ்மந்த நிலைமைக்கு கொலாய்டல் கொலாய்டல் காம்பவுண்ட்ஸாக அது மாறும்போது தான் அந்த ஃபுட் மாலிகூல்ஸ் ஈஸியாக பிளானோட எல்லா பார்ட்டுக்குமே டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும். ஸோ இந்த ஒரு கடத்துத்தன்மைக்கு மாற்றணும்னா அந்த ஃப்ளோயம் என்று அழைக்கக்கூடிய சீவ் டியூப்ஸ் வந்து அதுக்கான நீரை எங்கேருந்து பெற்றுக்கொள்ளும் பார்த்தீங்கன்னா செயலக்குழந்து பெற்றுக்கொள்ளும். ஸோ இந்த டயக்ராம் எதுக்காகன்னா உங்களுக்கு உணவானது எங்கேருந்து வரணும், கடைசிலேருந்து வரணும். எதன் மூலியமாக வருதுன்னா அந்த துணை செல் வழியாக உள்ளே வந்து சியூடியூப் வழியாக, அதாவது சல்லடை குழாய்கள் மூலமாக தனது எல்லா பயிரும் கடத்தப்படுகிறது. இன்னைக்கு எபிசோட் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது கூட்டு திசுக்களில் சைலத்தோட 4 கூறுகளை பற்றியும் பார்த்துருந்தோம். ட்ரக்கேட்ஸ், வெசல், ஜைலம் பேன்கைமா அண்ட் ஜைலம் ஃபைபர்ஸை பற்றி பார்த்துருந்தோம். மெயினான ஃபங்க்ஷன்னா நீரை கடத்துவது மற்றும் கனிம ஊட்டச்சத்தை கடத்துவது தான் முக்கிய பணி, சைலத்துடைய பணியாக கருதப்படுகிறது. ஃப்ளோயத்தை பொறுத்த வரைக்கும் உணவு தான் கடத்தணும். உணவு உற்பத்தி என்பது இடையில் நடைபெறும். அது சேமிப்பு இடம் என்பது வேறு பகுதியாக இருக்கும். அப்போ அந்த ஃப்ளோயம் என்பது எல்லா பகுதியிலும் இருக்கும் உணவை கடத்துவதற்காக. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது அந்த ஜென்ரலாக பார்த்துருக்கோம் ஃப்ளோயத்தை மட்டும்தான். கம்மிங் எபிசோட் டிஸ்கஸ் about the phloem, 4 types of cells. Thank you so much.